கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஞானதாசன், பேராயர் ஞானதாசன். இவருடைய காலம் 1915 முதல் 1973 வரை. இவருடைய நாடு இந்தியா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் வசனத்தை கேட்பதிலும் செயல்படுத்துவதிலும் வாஞ்சி உள்ளவர்கள், கற்றுக் கொடுப்பதை செயல்படுத்த துடிப்பவர்கள். பேராயர் ஞானதாசன் இச்சிறுவர்களை தம் ஊழியத்தில் பயன்படுத்திய விதம் அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும். அவர் பிரைமரி பிள்ளைகளை அழைத்தார். அவர்களுக்கு மிஷனியர் டொமினியன் வீட்டார் என்று பெயரிட்டார். தொழுநோயாளிகளை இப்பிள்ளைகள் தாங்கினர். குளைச்சல் தொழுநோய் இல்லம் இவர்களால் குதூகலமானது. ஜூனியர் மாணவர்களுக்கு மிஷனரி சத்யா வீட்டினர் என்று பெயரிட்டார். இவர்கள் பாப்புவா தீவில் நடைபெற்ற ஊழியத்தை உற்சாகப்படுத்தினர். சீனியர் மாணவர்களை லிச் வீட்டினர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் நெய்யூர் மிஷன் பணியை வளரச் செய்தனர். சிறு பருவத்திலேயே குழந்தைகளுக்கு மிஷனரி தாக்கத்தை ஏற்படுத்தியவரே பேராயர் ஞானதாசன். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி காட்டினார். 1959 வருடம் திருவிதாங்கூர் பேராயம் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டபோது குமரி திருச்சபையின் முதல் பேராயராக தனது 44வது வயதில் அபிஷேகம் செய்யப்பட்டார். இவர் பிரிவினைகளை அழித்து ஐக்கியத்தை உருவாக்கினார். ஒற்றுமை நிலைத்தது. 1972 ஆண்டு தென்னிந்திய திருச்சபைகளின் பிரதம பேராயராகவும் உயர்த்தப்பட்டார். வீண் ஆடம்பரம் இல்லாதவர், எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், சமுதாய அக்கறையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், காது கேளாதவர், பார்வையற்றவர் போன்றவர்களுக்கு பள்ளிகளை ஏற்படுத்தினார். இவருடைய காலம் திருச்சபைகளின் பொற்காலம் என்றே கூறலாம். இன்று இவரின் பிறந்த நாள். பிரியமானவர்களே, மிஷனரி பணியின் தாகம் உங்களுக்குள் கொழுந்துவிட்டு எரிகின்றதா? பேராயர் ஞானதாசன் இவ்விதமாய் சொல்லுகிறார்: நான் பணி செய்யும் இடமும் என் ஊதியமும் கடவுள் நிர்ணயிப்பவை, அதில் என் சுய சித்தத்திற்கு இடமில்லை. பிரியமானவர்களே, இந்த பேராயர் ஞானதாசன் அவர்களுடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது. சிறு பிள்ளைகளை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார்: ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகின்றார். சிறு பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை விளங்கி கொண்ட பேராயர் ஞானதாசன் இந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் அழைத்து 3 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஏற்றாற்போர் ஊழியத்தை அவர்களுடைய கரங்களில் கொடுத்தார். அவர்கள் அந்த ஊழியத்தை சீரும் சிறப்புமாய் செய்து முடித்திருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளுக்குள்ளாக ஆத்தும தாகத்தையும் ஆத்தும பாரத்தையும் விதைத்திருக்கின்றீர்களா? அவர்கள் இந்த காலத்தில் உலக பிரகாரமான கல்வியை மட்டும் கற்றுக்கொள்ளட்டும், பின் நாட்களில் அவர்களை ஆத்தும ஆதாய பணிக்கான காரியத்தை குறித்த விஷயத்தில் அவர்களுக்கு தெளிவை கொடுப்போம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, இன்றே குழந்தைகளுக்கு ஆத்தும ஆதாய பணியை குறித்த தாகத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆம், உலக பிரகாரமான எத்தனை காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அழிந்து போகிற ஆத்மாவை மீட்க வேண்டும், அதை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்குள்ளாக விதைக்க வேண்டும். பாருங்கள், இந்த சிறு பிள்ளைகளுடைய குணம். நாம் ஒன்றை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அதை வாழ்வில் செயல்படுத்தி பார்ப்பார்கள். பெரியவர்கள் அப்படி அல்ல, கேட்டுவிட்டு பார்ப்போம் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் குழந்தைகள் அப்படி அல்ல. எதை கேட்டார்களோ அதை செயல்படுத்தி அதனுடைய விளைவை
காண ஆசைப்படுவார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளும் ஆத்தும தாகத்தை விதைத்து விடுங்கள். பாருங்கள், அவர்கள் எவ்வளவு துரிதமாக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறார்கள் என்று. அவர்களை எளிதாக எண்ணிவிட வேண்டாம். அவர்கள்தான் சிறந்த ஆத்தும அறுவடையாளர்கள். இன்றே சிறுவர்களையும் ஆத்துமாதாய பணிக்கண்டு ஆயத்தப்படுத்துவோம், வழி நடத்துவோம். அதற்காக அவர்களுக்கு வழிகளை ஏற்படுத்தியும் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி உபாகமம் 1 அதிகாரம், நீதிமொழிகள் 28, யோவான் 11 அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.